வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம இந்தியால 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமா நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. முக்கியமா இந்தியாவுடைய ஜிடிபில 8.8% தமிழ்நாடு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. சோ இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு ரீசெண்டா ஒரு இலக்கை வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க. என்னன்னா 2030க்குள்ள தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை 1 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலரா மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஏற்றுமதியிலும் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருந்தாங்க. சோ இந்த வீடியோல நம்ம அப்படி தமிழ்நாடு அரசு இந்த ஒரு இலக்கை நிர்ணயிச்சு அதுக்கு என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு எந்தெந்த செக்டார்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க, 2030க்குள்ள தமிழ்நாடு 1 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் பொருளாதாரத்தை எட்டுமா அப்படின்றத பத்திலாம் தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ முதல்ல இந்த 1 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் பொருளாதாரம் அப்படின்ற ஒண்ண தமிழ்நாடு மட்டும் இலக்கா வைக்கல. இந்தியாவுல உள்ள 5 முக்கியமான மாநிலங்களும் இதே மாதிரி ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், உத்தரப்பிரதேஷ், அப்புறம் நம்ம தமிழ்நாடு. இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2021ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரானாரு. அப்படி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு இலக்கை வந்து நிர்ணயிச்சாரு. என்னன்னா 2030க்குள்ள தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை 1 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலரா மாத்தணும் அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி ஏற்றுமதியினுடைய பொருளாதாரத்தையும் 300 பில்லியன் அமெரிக்கன் டாலரா மாத்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சாரு. இதன்படி 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுதான் இந்த ஒரு திட்டம், இந்த ஒரு இலக்கினுடைய நோக்கமா இருந்துச்சு. சோ இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய தற்போதைய பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பாத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய ஜிடிபி அப்படிங்கிறது 31.55 லட்சம் கோடியா இருக்கு. அதாவது 378 பில்லியன் யூஎஸ் டாலர். அதன்படி 14.6% growth rate இருக்கு. அதே மாதிரி ஏற்றுமதியினுடைய பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப கரண்டா 3.63 லட்சம் கோடியா இருக்கு. அதாவது 43 பில்லியன் யூஎஸ் டாலர். சோ இப்ப இந்த 1 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் பொருளாதாரம் இலக்குப்படி தமிழ்நாடு அரசு எந்த செக்டார்ஸ்லாம் தமிழ்நாடு அரசு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், இவி, டெக்ஸ்டைல்ஸ், ஃபின்டெக், பாதுகாப்பு உற்பத்தி, கெமிக்கல்ஸ், நான் லெதர் ஃபுட்வேர், ஐடி செக்டார், பயோடெக்னாலஜி, உணவு பாதுகாப்பு போன்ற செக்டார்ஸ் போன்ற துறைகளை இந்த 1 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் பொருளாதாரத்தை எட்டுறதுக்காண்டி இந்த செக்டார்ஸ்லாம் தமிழ்நாடு அரசு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஒரு 1 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் பொருளாதாரத்தை எட்டுறதுக்கு அதிகமா கவனம் செலுத்துற ஒரு விஷயம் எதுவா இருக்குன்னா, நிறைய வெளிநாடு நிறுவனங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒப்பந்தங்கள். அதன்படி 2021ல இருந்து 2024 வரை இந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 9,74,419 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கு பல நிறுவனங்கள் கிட்ட இருந்து. இந்த ஒப்பந்தங்கள்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ், இன்வெஸ்டர்ஸ் மீட்லாம் தமிழ்நாடு அரசு கடந்த 3 வருஷத்துல நடத்தினாங்க. அதன்படி இந்த வருஷத்துடைய தொடக்கத்துல 2024 தொடக்கத்துல கூட தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் வந்து தமிழ்நாடு அரசு நடத்தினாங்க. அதுல பல நிறுவனங்கள் வந்து கிட்டத்தட்ட 6.64 லட்சம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்களை வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி சமீபத்துல நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு போனப்ப அங்க வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தினாங்க. அதுலயும் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுச்சு. இதே மாதிரி 2022லயும் ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் வந்து நடத்தப்பட்டுச்சு. சோ இத பத்தியும் நிறைய பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு இலக்கை தமிழ்நாடு 2030ல அடையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படியே 2030ல அடையலனாலும் அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல கூட இந்த இலக்கை கட்டாயமா அடைவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ், இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் மீட் இந்த துறைகள்ல தான் தமிழ்நாடு அரசு அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க இந்த ஒரு இலக்கை அடையிறதுக்காண்டி. சோ இந்த ஒரு இலக்கை தமிழ்நாட்டுனால 2030க்குள்ள அடைய முடியுமா முடியாதா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until signing off by Sabri Karthik.